தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். சட்டத்தின் ஆட்சியையும் மரியாதையையும் மீட்டெடுக்க விரைவான சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த கோரிக்கை ஆசிய மனித உரிமைகள் ஆணைக்குழு விடுத்துள்ளது. ஆசிய மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கொள்கை மற்றும் நிகழ்ச்சி திட்ட பணிப்பாளர் பசில் பெர்னாண்டோ எழுத்து மூலம் இது தொடர்பான கோரிக்கையை முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நாட்டில் சட்ட சீர்திருத்த செயற்பாடுகளை முன்னெடுப்பதில் உடனடி கவனம் செலுத்தப்பட வேண்டிய முக்கியமான 3 விடயங்கள் தொடர்பில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டு 3 மாதங்களுக்கு மேல் விற்பனை செய்யாமல் வைத்திருக்கும் வாகனங்களுக்கு அபராதம் விதிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விதிமுறைக்கு அமைய பேருந்துகள், கிரேன்கள், கல்லி போவர் போன்ற சிறப்பு நோக்க வாகனங்கள் மற்றும் சிறிய கார்கள் நாட்டிற்கு இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்படவுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 18ஆம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலின்படி முதல்கட்ட வாகன இறக்குமதி தாராளமயமாக்கல் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சுங்க ஆவணங்களை சமர்ப்பித்த 90 நாட்களுக்குள் நுகர்வோருக்காக இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை பதிவு செய்வதற்கு வாகன இறக்குமதியாளர்கள் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் வர்த்தமானியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்தியாவுடனான பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டால் பல இலங்கையர்கள் தொழில் வாய்ப்பை இழப்பதுடன் பெரும் சம்பளத்தில் வீழ்ச்சியும் ஏற்படும் அபாயமும் உள்ளதாக மூத்த அரசியல் பிரமுகர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவுடன் எட்கா ஒப்பந்தத்தை செய்வதில் என்று தீர்மானித்துள்ளதாக அரசாங்கத்தின் உயர்மட்ட தகவல்கள் நேற்றிரவு ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்தியாவுக்கான விஜயத்தினை மேற்கொண்டிருந்த போது இருதரப்பு வர்த்தக நடவடிக்கைகளை மேம்படுத்துவதற்காக எட்கா உடன்படிக்கையை நிறைவேற்றும் முயற்சிகள் இருதரப்பாலும் மேற்கொள்ளப்படும் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருந்தார். கடந்த 20ஆம் தேதி கொழும்பில் செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிட்டிருந்த வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் எட்கா ஒப்பந்தம் தொடர்பில் இறுதி தீர்மானம் எதுவும் எட்டப்படவில்லை என்று அறிவித்திருந்தார். நாடளாவிய ரீதியில் இன்று முதல் விசேட போக்குவரத்து நடவடிக்கையை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. பேருந்துகள் உள்ளிட்ட ஏனைய வாகனங்கள் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளன. அண்மை காலமாக பேருந்துகள் உள்ளிட்ட ஏனைய வாகனங்களால் இடம்பெற்ற விபத்துக்களை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இடம்பெறும் இவ்வாறான விபத்துக்களை குறைப்பதற்காக பதில் காவல்துறை மா அதிபரின் போக்குவரத்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படவுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அதன்படி இன்று முதல் பண்டிகை காலம் முடியும் வரையும் நாடளாவிய ரீதியில் நாடு முழுவதும் இந்த போக்குவரத்து நடவடிக்கை அமல்படுத்தப்படவுள்ளது. பிரதானமாக பொது பயணிகள் போக்குவரத்து பேருந்துகள் சோதனை செய்யப்படுவதுடன் அந்த பேருந்துகளின் சாரதிகள் குடிபோதையில் அல்லது போதைப் பொருளை பயன்படுத்தி செலுத்துகின்றனரா என்பது தொடர்பிலும் சோதனையிடப்பட உள்ளது. பேருந்து சாரதிகள் போதையில் வாகனம் செலுத்தினால் அது தொடர்பில் காவல்துறைக்கு அறிவிக்குமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டுக்கு சர்வதேச ரீதியாக அங்கீகாரம் கிடைத்தாலும் மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் இதுவரையில் தீர்க்கப்படவில்லை என கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட பிரதான அலுவலகத்தை திறந்து வைத்து உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய அடுத்த வருடம் முதல் கிராமங்களை அபிவிருத்தி செய்வது தற்போதைய அரசாங்கத்தின் பிரதான நோக்கம் என கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி தெரிவித்துள்ளார். தேசிய பாடசாலைகளில் வெற்றிடமாக உள்ள இலங்கை கல்வி நிர்வாக சேவை தரம் 1 அதிபர் பதவி வெற்றிடங்கள் தொடர்பில் விசேட அறிவிப்பை கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது. அரசு சேவை ஆணைக்குழுவின் கல்வி சேவை குழுவின் பணிப்புரைக்கு அமைவாக இலங்கை கல்வி சேவையின் தரம் 1 உத்தியோகத்தர்களிடமிருந்து அந்த பாடசாலைகளில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புவதற்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை துறைமுக அதிகார சபையின் 7 நடவடிக்கைகளில் தலைவிரித்தாடும் பாதாள உலக கும்பல்களின் செயற்பாடுகள் தொடர்ந்தும் நடைபெறுவதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன.
தேசிய மக்கள் சக்தி அதிகாரத்துக்கு வந்த பின்னர் துறைமுகத்தில் தேங்கி கிடந்த ஒரு தொகை சீனி கடந்த வியாழக்கிழமை ஏலத்தில் விடப்பட்டது. இலங்கை சுங்க திணைக்களம் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தது. நீண்ட காலமாக துறைமுக அதிகார சபையின் நடவடிக்கைகளில் செல்வாக்கு செலுத்தி வரும் பாதாள உலக கும்பல் ஒன்று ஏனைய வர்த்தகர்களை அச்சுறுத்தி குறித்த சீனி தொகுதியை மிக குறைந்த விலைக்கு பெற்றுக் கொண்டுள்ளது. சுமார் 1,35,000 கிலோ எடை கொண்ட 5 கண்டெய்னர் சீனி இவ்வாறு குறைந்த விலைக்கு பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது. அதன் பின்னர் துறைமுக வளாகத்தில் வைத்தே அதனை கூடிய விலைக்கு வேறு தரப்புக்கு கைமாற்றிவிட்டு கொழுத்து லாபம் சம்பாதித்துக் கொண்டுள்ளனர். இந்த பாதாள உலக கும்பல் தலைவன் லண்டனில் இருந்து செயற்படுவதாக அறிய கிடைத்துள்ளது. அனுராதபுரம் ரயில் நிலையத்திற்கு அருகில் செல்ஃபி எடுக்க சென்ற தாயும் மகளும் ரயிலில் மோதுண்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். இரத்தினபுரியில் இருந்து அனுராதபுரம் பொது விளையாட்டரங்கில் நடைபெற்ற போட்டியொன்றை காண வந்த தாயும் மகளுமே இந்த அசம்பாவிதத்துக்கு முகங்கொடுத்துள்ளனர். 18 வயதுடைய மகளும் 37 வயதுடைய தாயுமே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மருதாணி மாளிகாகந்த நீதிமன்ற வளாகத்தில் பெண்ணை இலக்கு வைத்து நடாத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு தொடர்பில் கொழும்பு குற்றவியல் பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் துப்பாக்கிச்சூட்டுக்காக வருகை தந்திருந்த மோட்டார் சைக்கிள் சாரதி நேற்றிரவு கிராண்ட் பாஸ் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து 16.550 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருள் மற்றும் கையடக்க தொலைபேசி ஒன்றும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 35 வயதுடைய கொழும்பு 14 பகுதியைச் சேர்ந்தவர் ஆவார். மேற்கு மத்திய வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது வலுவிழந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் மேற்கு மத்திய வங்காள விரிகுடா கடலில் காற்றின் வேகமானது இடைக்கிடையே மணிக்கு 55 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் என்பதால் குறித்த கடல் பகுதிகளும் கொந்தளிப்புடன் காணப்படக்கூடும். இந்த கடற்பகுதிகளில் பலத்த மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேலும் இலங்கையின் தென்கிழக்கே உள்ள ஆழ்கடல் பகுதிகள் சில வேளைகளில் 65 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் அதிகரிக்கக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. வவுனியாவில் தவறான தொழிலில் ஈடுபட்ட 3 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக மாவட்ட மது ஒழிப்பு பிரிவு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வவுனியா மாவட்ட மது ஒழிப்பு காவல்துறையினருக்கு கிடைத்த இரகசிய தகவலை அடுத்து மாவட்ட மது ஒழிப்பு பிரிவு காவல்துறையினர் திடீர் சோதனை மேற்கொண்டுள்ளனர். இதையடுத்து தேக்கவத்தை பகுதியிலுள்ள விடுதியொன்றில் தவறான தொழிலில் ஈடுபட்ட 3 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு தீர்த்த கடற்கரை பகுதியில் மிதந்து வந்த மர்ம பொதியால் மீனவர்கள் அதிர்ச்சி அடைந்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. அதனையடுத்து மீனவர்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் குறித்த மர்ம பொதியினை எடுத்து சோதனை நடாத்தியதில் அதில் 14.7 கிலோகிராம் கோடெக்ஸ் எனும் வெடிபொருள் இருந்துள்ளது. இதனை அடுத்து குறித்த இடத்தில் இருந்து மீட்டு முல்லைத்தீவு போலீசார் வெடிபொருளை கொண்டு சென்றுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் உள்ள அரசு வைத்திய அதிகாரிகளின் கட்டாய ஓய்வு வயதை நீடிப்பதற்கான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. மருத்துவ நிபுணர்கள், தர மருத்துவ அதிகாரிகள் மற்றும் பல் மருத்துவ அலுவலர்கள், அனைத்து மருத்துவ நிர்வாக தர அதிகாரிகள், பல் மருத்துவ நிபுணர்கள் மற்றும் பதிவு செய்யப்பட்ட மருத்துவ பயிற்சியாளர்கள் ஆகியோரின் கட்டாய ஓய்வு வயது 63 இருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தெமட்டகுட மேம்பாலத்தின் கீழ் கைவிடப்பட்ட நிலையில் சிசு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த வீதியில் பயணித்த ஒருவர் தெமட்டகுட போலீசாருக்கு வழங்கிய தகவலின் பேரில் குறித்த இடத்துக்கு சென்று பார்த்தபோது துணியால் சுற்றப்பட்ட நிலையில் சடலம் காணப்பட்டது. மீட்கப்பட்ட சிசு பொருளை சீமாட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டது. எனினும் அந்த சிசு ஏற்கனவே இறந்துவிட்டதாக சிசுவை பரிசோதித்த வைத்தியர்கள் தெரிவித்ததாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். நல்ல உடலமைப்பை கொண்ட இந்த குழந்தை ஓரிரு தினங்களுக்கு முன் பிறந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர்.
5 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்வரும் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி சீனாவுக்கு செல்கிறார். இந்த விஜயத்தில் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத், வலுசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடி மற்றும் வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க உள்ளிட்டவர்கள் பங்கேற்க உள்ளனர். இதேவேளை மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் டில்வின் சில்வாவும் பெரும்பாலும் ஜனாதிபதியுடனான சீன விஜயத்தில் பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.